ஹாய்! ஆயா வடை சுட்ட கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா, ஆயா நெல்ல வச்ச கதை கேள்விப்பட்டிருப்பீங்களா? நான் எப்படி இருக்கும்னு சொல்றேன். சின்ன வயசுல இத பாதி பேர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி தெரியாதவங்களுக்கு நான் கதை சொல்றேன். நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நீங்க பாக்குற மாதிரி இந்த குட்டி விறகடுப்புலலாம் செய்ய மாட்டாங்க. பெரிய 3 காணிக்கல் வச்சு, ஒரு 2 பேர் தூக்குற அளவுக்கான ஒரு பெரிய பானை வச்சு தான் செய்வாங்க. இந்த மாதிரி விறகுலாம் வைக்காம, வைக்க, செத்த அதெல்லாம் வச்சு ஒரு பெரிய குச்சால தள்ளிட்டு இருப்பாங்க. நாங்க போய் எங்க ஆயா கிட்ட, "ஆயா, ஆயா நாங்களும் ஒரு டைம் தள்ளுறோம் ஆயா" அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்போம். ஆனா, எங்க ஆயா தரவே தரமாட்டாங்க. இந்த நெல்ல வைக்கிற நாள் வந்தாலே நாங்க ஒரே குஷி ஆயிடுவோம். அப்பதான் எல்லாரும் ஒண்ணா உட்காந்துட்டு கதை பேசிட்டு இருப்போம். நாங்க போய் எங்க ஆயா பக்கத்துலயே உட்காந்துப்போமா, அப்ப எங்க ஆயா என்ன பண்ணுவாங்க, கிழங்கு, சோளம், பூண்டு அந்த மாதிரி நிறைய சுட்டு கொடுத்து எங்களுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. நாங்களும் இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்போம். நான் அப்போல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன். காலையில எவ்வளவு வெயில் அடிச்சாலும் இந்த நெல்ல வைக்கிற நாளா பார்த்து மட்டும் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகின்றது அப்படின்ற மாதிரி இந்த மழை எப்படிதான் வரும்னே தெரியாது. நாங்க ஏதோ பெரியவங்க மாதிரியே படுதா விடுறா அண்ணன் கூட எடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பரபரப்பா இருக்கும். இத மறுநாள் காய வச்சு எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க் ஆயிடும். அப்பதான் அந்த நாய் வரும், கோழி வரும் எல்லாம் வந்து